வணக்கம். ரித்தன்யா 27 வயசு இளம்பெண் தன்னுடைய புகுந்த வீட்டில் வரதட்சணை கொடுமையினாலையும் இன்னும் பல கொடுமைகள்னாலையும் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்ட விஷயம் இன்னும் பரபரப்பாக தான் பேசப்பட்டு இருக்குது. அது பரபரப்பு இன்னும் அடங்கவே இல்லை. இதுக்கிடையில் இப்போ சமீபத்தில் அந்த பொண்ணோட அப்பா ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாரு. அதில் அவர் நிறைய விஷயம் பேசியிருக்கிறாரு. அதில் தான் ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப பெருமைப்படுறதா சொல்லியிருக்கிறாரு. அதாவது அதை கேட்ட உடனே எனக்கு மனசு என்ன தோணுச்சுன்னா, பிள்ளை இறந்து 4 நாள் கூட ஆகலை, அதுக்குள்ள இந்த மனுஷன் இப்படி பேசுகிறாரே, தன்னுடைய மகளுடைய உயிரை விடவும் இதுதான் பெருசாக போச்சா இவருக்கு அப்படின்னு தான் எனக்கு கோபம் வந்தது. ஆனால் நான் கொஞ்சம் ஆழமாக அதை யோசித்து பார்த்தேன். அவர் இப்படி பேசுகிறதுக்கு காரணம் என்ன, பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு நான் யோசித்து பார்க்கும்போது ஒரு சில தெளிவுகள் எனக்கு கிடைச்சிது. அந்த கலாச்சாரத்தினுடைய பிடியில் அவர் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது எனக்கு நல்லாவே கண்டுபிடிக்க முடிஞ்சது. இந்த ரித்தன்யாவினுடைய உயிரையும் இந்த கலாச்சாரத்தினுடைய தாக்கம் அதுதான் காவு கொண்டிருக்குது. அவள் இறந்ததுக்கு முக்கிய காரணங்களில் இந்த கலாச்சாரமும் ஒன்று அப்படிங்கிறத என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சுது. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் பாருங்கள். இதுவரைக்கும் நம்முடைய இந்த மனசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மாதரே 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 மாதரே. சமூகவியல் என்ன சொல்லுது அப்படின்னா, மனிதர்கள் தாங்கள் வாழக்கூடிய இந்த சமூகத்தால் ஒரு வகையில் உருவாக்கப்படுறாங்க. அதாவது மற்றவங்க கிட்ட இருந்து அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும், அங்கீகரிக்கப்படணும், தான் செய்கிறது சரிதான் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளப்படணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்படுறாங்க. அதுக்காக தன்னை சுற்றி வாழக்கூடியவர்கள் கடைபிடிக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் அல்லது அவர்கள் பின்பற்றக்கூடிய சில கலாச்சாரங்கள் இதை எல்லாத்தையும் பின்பற்றுறாங்க. இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சொல்ல போனால் அந்த கலாச்சாரத்தை பின்பற்றுறதுக்கு அல்லது சமூக பழக்க வழக்கங்களை பின்பற்றுறதுக்கும் கடைபிடிக்கிறதுக்கும் அவங்க நிர்பந்திக்கப்படுறாங்க அப்படிதான் சொல்லலாம். அப்படிதான் இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய கலாச்சாரங்கள் இது பல்வேறு தாக்கங்களை மனிதர்கள் மத்தியில் உருவாக்கிட்டு இருக்குது. அப்படிதான் அந்த ரிதன்யா விஷயத்திலையும் நடந்திருக்குது. ரிதன்யாவோட அப்பா சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, என்னுடைய மக ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் சொல்லிட்டு இறந்து போனா ஒரு வகையில் அது நினச்சி நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு அவர் பேசியிருக்கிறாரு. என் பொண்ணு ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு சொல்லி இறந்துட்டா, அதில் எனக்கு பெருமையாக இருக்கு, பொண்ணை இழந்தா கூட. இதில் இந்த ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிறது தான் கலாச்சாரம். அப்போ அவருக்கு மனசில் ஆழமாக வேரூண்டி இருக்குது இந்த கலாச்சாரம். அதாவது கட்டின புருஷன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அவங்க கூட கடைசி வரைக்கும் வாழ்ந்துடணும், இன்னொருத்தனை பற்றி எந்த ஒரு பெண்ணும் யோசித்து பார்க்கவே கூடாதுங்கிறது அவருக்கு அடி மனசில் ஆழமாக இருந்ததுனால தான் அவர் அந்த ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு மக சொன்ன அந்த வார்த்தைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அதை ஹைலைட் பண்ணி பேசுகிறாரு. இவ்வளவு பெரிய சோகத்துக்கு மத்தியிலையும் அவரால் இப்படி பேச முடிஞ்சிருக்குதுன்னா கலாச்சாரம் எவ்வளவு பெரிய தாக்கத்தை இந்த தனி மனிதர்கள் வாழ்க்கையிலையும் உண்டாக்கி இருக்குது அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். அவரை பொறுத்த வரைக்கும் கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், அப்படி எப்படியாவது அந்த பெண் அனுசரித்து போயிடணும். அதனால தான் முதல்லையே அவர் சொன்னது, குடும்பம்னா இப்படிதான் இருக்கும், நீ அனுசரித்து போ அப்படின்னு தான் நாங்கள் சொன்னோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ இந்த கலாச்சாரம் இந்த அப்பாவினுடைய மனதில் மட்டும் இல்லை, இந்த மகளுடைய மனதிலே அது இவ்வளவு தூரம் பதிஞ்சிருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மகளும் அப்படி சொல்லியே வளர்க்கப்பட்டிருக்கிறார். அல்லது இந்த திருமணம் முடிந்த பிறகாவது அவர் அப்படி சொல்லியே ஒவ்வொரு முறையும் புகுந்த வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார் அப்படிதான் சொல்லணும். அதனால தான் அந்த பெண்ணால் அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு மாற்று வழியை மாற்றி யோசிக்க முடியலை. ஸ்ட்ராங்கான முடிவு, தான் வாழ்வதற்கான ஸ்ட்ராங்கான முடிவையும் எடுக்க முடியாமல் அந்த பொண்ணு திணறி இருக்கிறா. போதும், அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல வாழ்ந்து குப்பை கொட்டுருக்கு, முடிச்சுக்கலாம்.
அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி தான். அதாவது ஒருத்தனுக்கு ஒருத்தி, அந்த கலாச்சாரத்தை நம்ம பின்பற்றி அப்பா அம்மாவுக்கு பெருமை சேர்க்கணும். இதுதான் அந்த பெண்ணினுடைய கனவாகவும் கடைசி நேரத்து ஆசையாகவும் இருந்திருக்குது. ஒன்றில் அவங்க கூட சேர்ந்து வாழணும், நல்லபடியாக வாழணும், அல்லது செத்துறணும். அப்போ அவங்க கூட சேர்ந்து அட்ஜஸ்ட் பண்ணி வாழறதுக்கு இனி தன்னால் முடியவே முடியாதுங்க கூடிய ஒரு கட்டத்துக்கு வந்த உடனே அவள் வேற எதை பற்றியும் யோசிக்கலை, செத்து போயிடலாம், அப்படியாவது அப்பா அம்மாவுக்கு ஒரு பாரமாக இருக்கிறத நம்ம தவிர்த்திடலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவுக்கு தான் இப்படிப்பட்ட தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள துணிந்திருக்கிறாள். இந்த கலாச்சாரம் எப்படி அந்த ஒரு பெண்ணினுடைய உயிரை காவு கொண்டிருக்குது பாத்தீங்களா? கலாச்சாரமோ சமூக பழக்க வழக்கங்களோ அல்லது சட்டத்திட்டங்களோ இது எல்லாமே மனிதர்களை வாழ வைக்கணும், வாழ விடணும், அவர்களை சாகடிக்க கூடாது. அதுக்கு என்ன விவரம் தெரியும்? ஏன்னா கலாச்சாரத்துக்கு உயிர் இருக்கா? இல்லை. ஆனா அந்த கலாச்சாரத்தை பின்பற்றவங்க அதை யோசித்து பார்க்கணும். இது மனிதர்களை வாழ வைக்கக்கூடிய கலாச்சாரமா அல்லது அவர்களை சாகடிக்கக்கூடிய கலாச்சாரமா அப்படின்னு அவர்கள் புத்தியை பயன்படுத்தி யோசித்து பார்த்துருந்தா இப்படிப்பட்ட விபரீதங்கள்லாம் நடந்திருக்காது. இந்த கலாச்சாரத்துல அடிப்படையில தான் அவங்க யோசித்து பார்க்குறாங்க. ஊர் உலகம் என்ன சொல்லும், அவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்க முடியாது, பெரிய தலைக்குனிவை உண்டாக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவளை பெற்றவங்களும் சரி, அந்த பஞ்சாயத்து பேசின பெரியவங்களும் சரி. ஏன்னா கடைசி நிமிஷத்தில் கூட அங்கே பஞ்சாயத்து நடந்திருக்கு. அந்த நபர் அவங்ககிட்ட இப்படிதான் சொன்னாரா, நீ வீட்டுக்கு போயாச்சுன்னா உங்கள் அப்பா அம்மாவுக்கு பெரிய மான பிரச்சனை ஆயிரும்ங்கிறது மாதிரி சொன்னதாக பதிவிடப்பட்டிருக்கு. இப்படியெல்லாம் சொல்லி அந்த பெண்ணை பயமுறுத்தினவங்க இந்த கலாச்சாரம் எப்படி உருவாச்சு, இது யாரால் உருவாக்கப்பட்டது, எதுக்காக உருவாக்கப்பட்டதுங்கிறத கொஞ்சம் ஆழ்ந்து யோசிச்சு பார்த்துருந்தாங்கன்னா இப்படிப்பட்ட கலாச்சாரத்தை எல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு அந்த பெண்ணை வாழ விட்டுருப்பாங்க. அது சரி, அந்த அப்பாவை எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த பஞ்சாயத்து பெண்ணை பெரியவங்களை எடுத்துக்கிட்டாலும் சரி, அவங்க எல்லாம் ஆண்கள் தானே, அவங்களுக்கு இந்த கலாச்சாரத்தினால எந்த பாதிப்பும் இல்லை, பாதிப்பெல்லாம் பெண்களுக்கு. அப்போ அதை பற்றி அவங்க எப்படி யோசிக்க முடியும்? இந்த கலாச்சாரம் மோசமானது, இதை தூக்கி தூர போட்டணும் அப்படியெல்லாம் யோசிக்கிறதுக்கு வரவே செய்யாது இல்லையா? எப்போ ஒரு விஷயம் தங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமோ அப்போதான் அதை தூக்கி தூர போடணும்னு நினைப்பாங்க. அப்போ இந்த ஆண்களுக்கு இதனால ஒரு பிரச்சனையும் இல்லை, அவங்க எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போகலாம். இந்த புகுந்த வீட்டில் கூட அவங்கள்ட்டையும் இந்த கலாச்சாரம் தான் இருந்திருக்கணும். கட்டினா இந்த கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், இது நம்ம கலாச்சாரம். அதனால இந்த பொண்ணை எவ்வளவுதான் கஷ்டப்படுத்தினாலும் எவ்வளவு இம்சப்படுத்தினாலும் இந்த பொண்ணு இந்த புகுந்த வீட்டை சுத்தியே தான் இருப்பா, அந்த கணவனை சுத்தியே தான் இருப்பா, போக மாட்டா. ஏன்னா அவங்க பாரம்பரியம் மிக்க குடும்பம், அதனால கலாச்சாரத்தை மீற மாட்டாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு தைரியமும் அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் நிச்சயமா இருந்திருக்கணும். அதனாலதான் புகுந்த வீட்டில் தொடர்ந்து அந்த பிள்ளைக்கு பிரச்சனைக்கு மேல் பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. வேற எதுவும் இவங்களால செய்ய முடியாது, இவங்க வேற எதையும் மாற்றி யோசிக்க மாட்டாங்க அப்படிங்கக்கூடிய தைரியம் அவங்களுக்கு இருந்திருக்குது. இந்த மனிதர்கள் இந்த கலாச்சாரத்தை மீறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க அப்படிங்கிறது இருந்ததுனால தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம், பெண்களுக்கு எதிரான அல்லது பெண்களை சாகடிக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தொடர்கதையாக வந்துக்கிட்டே இருக்குது. அதே போல் இன்னும் 1-2 பேர் நிறைய கருத்தை முன் வச்சாங்க, வேற ஒரு கருத்தை. அதுவும் கலாச்சாரம் சம்மந்தப்பட்டது தான். ஏன் அந்த பெண்ணுக்கு ஒரு நண்பர் கூட இல்லையா? இந்த விஷயங்களை எல்லாம் குறிப்பாக அந்த பாலியல் ரீதியாக அந்த பெண் துன்புறுத்தப்பட்டது, அப்புறம் அங்கே இந்த நிறைய பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் அவளுக்கு ஒரு நண்பர், நல்ல தோழி இருந்திருந்தா அவள் மனம் திறந்து பேசியிருக்கலாமே. ஏன்னா எல்லா விஷயத்தையும் அப்பா அம்மா கிட்ட அவ்வளவு வெளிப்படையாக பேச முடியாது, பேசுறதுக்கு கூச்சப்பட்டிருக்கலாம், அல்லது நம்ம இதெல்லாம் சொன்னால் நம்ம அப்பா அம்மா வேதனைப்படுவாங்களே அப்படின்னு நினச்சி அதை சொல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு ஃப்ரெண்டாவது இருந்திருந்தா, அந்த ஒரு ஃப்ரெண்டுகிட்ட இவன் மனம் திறந்து அதை சொல்லியிருந்தா, ஷேர் பண்ணியிருந்தா, அவளுடைய அந்த உள்ள குமுறல்கள் எல்லாம் ஓரளவுக்கு இந்த கம்மி ஆயிருக்கும். அப்போ அந்த பொண்ணு இவ்வளவு மன உளைச்சல்ல இருந்தது கொஞ்சம் அதுல இருந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். இப்படிப்பட்ட ஒரு முடிவை அவள் எடுக்கிறத கொஞ்சம் தள்ளி போட்டிருப்பா. அப்போ அந்த இறக்காமல், தற்கொலை செய்யாமல் தன்னுடைய வாழ்க்கையை தொடர்வதற்கான ஒரு வழி கிடைச்சிருக்கும் அப்படின்லாம் நிறைய பேர் கருத்து சொன்னாங்க. அது உண்மைதான். ஆனா அங்கேயும் இந்த கலாச்சாரம் ரொம்ப ஆழமா வேரூண்டி இருக்குது. என்ன அப்படின்னா,
வீட்டில் நடக்கிறத வெளியில் சொல்லக்கூடாது. நல்ல பொம்பளைங்க வீட்டில் நடக்கிறத வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அப்படி வெளியில் சொன்னால் அது அவங்க குடும்பத்துக்கு அசிங்கம். அப்படி தன்னுடைய குடும்ப மானத்தை சந்தி சிரிக்க வைக்க மாட்டாங்க. அது அப்படி சந்தி சிரிக்க வைக்கக்கூடிய பெண்கள் நல்ல பெண்களாக இருக்க மாட்டாங்க, பத்தினி பெண்களாக இருக்க மாட்டாங்க. அந்த சந்தி சிரிக்காமல் பார்த்துக்கிடக்கூடிய பெண்கள் தான் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளேயே வச்சு அமுக்கி அப்படியே பிரச்சனைகளை தனக்குள்ளேயே வச்சு தான் மாண்டு போனாலும் பரவாயில்ல, மற்றவர்களுக்கு எந்த விதமான அவமானமும் வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற பெண் தான் சிறந்த பெண்மணி அப்படிங்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் நம்ம மத்தியில் இன்னமும் இருந்துட்டு தான் இருக்குது. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய பெண்களே எடுத்துக்கிடுவோமே, மேக்சிமம் பெரும்பாலான பெண்கள் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நான் சொல்லல, எந்த பிரச்சனையும் வீட்டில் நடக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகளை யார்கிட்டையுமே ஷேர் பண்ணுறதே கிடையாது. உள்ளுக்குள்ளே பொறுமை பூமாதேவிகள் மாதிரி வாழ்றது பெண்கள் தங்களுடைய கலாச்சாரம், பெண்களுக்கே உரிய கலாச்சாரம்னு மாற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல். ஆனால் இந்த நிலைமையை இப்படியே விட்டுற முடியாது. இது தொடரக்கூடாது. இது பெண்களுக்கு மிகவும் ஆபத்தான கலாச்சாரம், பெண்களுக்கு பாதுகாப்பை உத்தரவாதம் செய்யாத ஒரு கலாச்சாரம். ஸோ இந்த கலாச்சாரத்தை தூக்கி எறிஞ்சிட்டு எல்லாரையும், பெண்களை மட்டும் இல்லை ஆண்களையும் பெண்களையும் நலமாய் வாழ செய்கின்ற நல்லதொரு மாற்று கலாச்சாரத்தை நம்ம எல்லாருமே யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இதுதான் அதற்கான தகுந்த நேரம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இனியும் காலத்தை தள்ளி போடாம எல்லாருமே ஒன்றிணைந்து இந்த சமூகத்துல பெண்களும் ஆண்களும் சந்தோஷமா இயல்பா வாழக்கூடிய ஒரு புதிய கலாச்சாரத்தை உருவாக்குறதுக்கு முயற்சிகள் செய்வோம். நம்ம இணைந்து முயற்சி செய்தால் நாம் தேடக்கூடிய விடியல் தூரமாயில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நான் சொன்னது போல் முதல்ல சொன்னேன், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்முடைய மனசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில். உங்களிடமிருந்து விடைபெறுவது பரிமள செல்வி. நன்றி.